ஜெரம் போல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அதிகமா கட் பண்ணிட்டு போறது, இங்க இன்ஃப்ளேஷனுக்கு போய் முடியும். ஸோ அதனால அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்றது தேவையில்ல அப்படின்ற மாரி வந்து பேசியிருக்காரு. ஸோ அது என்ன ஏதுன்னுலாம் வந்து டீடைல்டா வந்து பார்க்கலாம். இங்க மொத்தம் 5 ரீசன்ஸ் வந்து வைக்கிறாரு. இதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி வைக்கிறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்குது இன்ஃப்ளேஷன் வந்து வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இங்க அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா, அது இன்ஃப்ளேஷனுக்கு போய் ஒரு ட்ரிகரா வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் 2% வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா, அது வந்து மேபி இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுவே நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கூட இங்க ஜாப் மார்க்கெட் எல்லாமே வந்து வீக்கனா தான் இருக்கு. ஸோ அதனால அங்கேயும் வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாமலே இருக்க முடியல. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமா கட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்டா நடக்க போற ஃபெட்டோட மீட்டிங்ல வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அண்ட் தென் இங்க ஜாப் மார்க்கெட்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்தே அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு எல்லா அனலிஸ்டும் சொல்றது கட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. டேரிஃபோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க மக்கள் கிட்ட வந்து அது போய் டைரக்டா வந்து சேரல. அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேரல. இங்க ரீட்டைலர்ஸும் இம்போர்ட்டர்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் டைரக்டா போய் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சேரல. ஸோ இதனால 300 பில்லியன்ல இருந்து 400 பில்லியன் டாலர் வந்து ஆனுவலா இந்த டேரிஃப் மூலமா வந்து மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை ப்ராப்பரா எங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஎஸோட ஜாப் கிரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா பார்க்கும்போது இவங்க பிசினஸ் ஏரியாஸாவோ இல்ல அப்படின்னா வேற எதனா செக்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கிடையாது. ஸோ அது இன்னும் அன்சர்டனிட்டியா தான் வந்து இருக்கு இங்க பிசினஸ் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் சைடா பார்க்கும்போது. எந்த செக்டர் மட்டும் வளருது அப்படின்னா ஏஐ ரிலேட்டடான செக்டர்ஸ் மட்டும் தான் வளருது. சோ அதை வந்து ஜெரோம் போல் வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா யூஎஸோட எக்கனாமி இவ்வளவுதான் இந்த ட்ரேட் டாரிஃப் வந்து இருந்தாலுமே அந்த இந்த இமிகிரேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தாலுமே இன்னும் ரெசிலியன்ஸா தான் வந்து இருக்கு. அந்த அளவுக்கான ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா கட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. சோ இது எல்லாமே ஒரு ரீசனா அமைது இவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அடுத்த வாட்டி கட் பண்ணுவாரா இல்ல மாட்டாரா அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சருக்கு. ஸோ இது எதுக்காக வந்து இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னா இங்க இவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாதான் இங்க ஒட்டுமொத்த எக்கனாமியும் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். ஸோ நம்மளோட இந்தியன் எக்கானமியும் அந்த நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா வந்து இருக்கு. அந்த நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னா அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணணும். ஸோ இதை கட் பண்ற மாதிரி டோன்ல இப்போ வந்து ஒரு பேசல இது எல்லாமே பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்எல் டெக்கோட Q2 ரிசல்ட்ஸும் வந்து வரப்போகுது. 13ஆம் தேதி அன்னைக்கு போர்ட் மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. அதுல இன்டர்ம் டிவிடெண்டா வந்து தரதுக்கான பிளான் வந்து இருக்காங்க. இப்போ அவங்க அந்த இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து தந்துட்டாங்க அப்படின்னா 90வது தடவை, அதாவது 100 தடவைக்கு ஒரு 10 தடவை கம்மி, 90வது தடவை கன்சிக்யூட்டிவா வந்து இங்க இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து தந்துகிட்டே இருக்காங்க. சோ இந்த போர்ட் மீட்டிங் வந்து நடக்க போகுது. இதுல நம்ம Q1 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா HCLோட Q1 நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரெவன்யூ வந்து 8.1% வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா ப்ராஃபிட் 9% வந்து டவுன் ஆயிருச்சு. சோ இப்போ ஓவராலா அந்த ஜென் ஏஐயோட அடாப்டேஷன் அந்த ஏஐயோட அடாப்டேஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. சோ பார்க்கலாம் இந்த Q2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சன்ஃபார்மாக்கு பெரிய பிரஷர் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். சோ அது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இங்க ட்ரக் மார்க்கெட்டுக்கு. சோ இங்க சன்ஃபார்மாவோட அதிக ட்ரக்ஸ் வந்து இங்க யூஎஸ் மார்க்கெட்ல தான் வந்து போகும். அதுவும் எக்ஸ்பெஷலா பார்க்கும்போது இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அது அங்க அதிகமா போகும். அதுல இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் அப்படின்னா இங்க டெர்மட்டாலஜியோ இல்ல அப்படின்னா இங்க ஆப்தமாலஜி அண்ட் தென் இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் உள்ள வந்து இருக்கு. இது எல்லாமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக்ஸா வந்து இருக்கும். சோ இப்போ இதுல யூஎஸ் மார்க்கெட் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்றது இங்க ட்ரக்குக்கு வந்து பிரைசிங் ரூல்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த பிரைசிங் மேல நீ விற்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறாங்க. அதாவது அதற்கு டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நீ என்ன பிரைஸ் விற்கிறியோ அதே பிரைஸ்ல வந்து இங்க யூஎஸ் மார்க்கெட்ல வித்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சன்ஃபார்மாவால அதிக மார்ஜின்ஸ் வச்சு அங்க யூஎஸ் மார்க்கெட்ல வந்து விற்க முடியும். இப்போ யூகேல கம்மி வைக்கிறாங்க அப்படின்னா இங்க யூஎஸ் வந்து அதிகமா வைப்பாங்க. பட் இப்போ டெவலப்டு நேஷன்ஸ் அங்க யூகேல என்ன பிரைஸ் வைக்கிறீ அதே மாதிரி இங்க வந்து வெய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது இந்த சன்ஃபார்மாவோட ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் வந்து யூஎஸோட மார்க்கெட்ல கான்ட்ரிபியூட் வந்து அதிகமா பண்ணுது. 31% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் சன்ஃபார்மாக்கு. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட் சிஆர்ஜிஆர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 26% வந்து க்ரோ ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. இப்பவும் வந்து அவங்க இன்னும் 2 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஒன்னு வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக, இன்னொன்னு வந்து இந்த அலோபேசியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக. சோ இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்ல இங்க சன்ஃபார்மா வந்து பெரிய பிளேயரா யூஎஸ் மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. சோ அதுக்கு இந்த ட்ரக் பிரைசிங் வந்து போட்டாங்க, ட்ரக் ரூல்ன்றத வந்து போட்டுட்டாங்க. சோ பிரைசிங் வந்து அதர் டெவலப்டு நேஷன்ல என்ன பிரைசிங் விற்கிறாங்களோ அதே பிரைசிங் தான் வச்சு விற்க முடியும் இதுக்கப்புறம். சோ இது சன்ஃபார்மாக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க H1B விசாக்கு ஃபீஸ் ஹைக்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க அதிகமா அடி வாங்குறது பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் விட இங்க மிட் அண்ட் தென் ஸ்மால் ஐடி கம்பெனிஸ் தான் வந்து இருக்கு. அதாவது இந்தியன் கம்பெனிஸ் அங்க இருக்கிறது இல்ல அப்படின்னா அங்க இருக்க இந்தியன் கம்பெனிஸ் இங்க H1B விசாஸ்ல யார் அதிகமா ஹையர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க மார்க்கெட்ல பெரிய ஃபால் வந்து சந்திச்சாங்க. அது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நல்லாவே வந்து தெரிஞ்சு பிஎஸ்சியோட ஐடி இண்டெக்ஸே வந்து ஒரு 3% மேல வந்து விழுந்துருச்சு. ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸே வந்து 5-6% வந்து அப்பப்போ விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுலயும் மெயினா இந்த மிட் அண்ட் தென் ஸ்மால் ஐடி கம்பெனிஸா வந்து இருந்தது.
சோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மிட் அண்ட் தென் ஸ்மால் ஐடி கம்பெனிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த H1B விசா ஹைக்னால எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் வந்து இருக்காது, கொஞ்சம் மினிமலா தான் வந்து இருக்கும். சோ ஆபரேஷன்ஸ்ல எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கம்பெனிஸ் வந்து இங்க பார்க்கும்போது சொனாட்டா சாஃப்ட்வேர், சென்சார் டெக்னாலஜி, பிர்லா சாஃப்ட், ஹாப்பியஸ்ட் மைண்ட், லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ், டிஜிடைட் சொல்யூஷன்ஸ், சோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஒரு 14 கம்பெனிஸ் நேம் வந்து சொல்றாங்க. சோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெரிய பிரஷர் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்லயும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே அடிச்சாங்க. 12% மேல வந்து டவுன் ஆச்சு. எல்லாமே 12% 10% வந்து டவுன் ஆச்சு. சோ இப்போ இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் சொல்றது இதனால எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா இங்க H1B விசாஸோட டிபெண்டன்ஸ் வந்து எங்க கம்பெனி கம்மியா தான் வந்து இருக்கு. சோ நாங்க வந்து பெரிய அளவுக்கான டிபெண்டன்ஸ்ல வந்து இல்ல. அண்ட் தென் இதை நாங்க எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா, லோக்கல்ல இருக்க ஆட்களே வந்து ஹையர் பண்ணுவோம் வித் கான்ட்ராக்டோட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கான்ட்ராக்டுக்கு ஹையர் பண்ணிட்டு அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிப்போம். ஸோ இங்க H1B விசாஸ்னால நிறைய பேர் வந்து உள்ள வரது இல்லை. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மிட் அண்ட் தென் ஸ்மால் ஐடி கம்பெனிஸ் எப்படி வந்து ரிவைவல் ஆகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. H1B விசால யூஎஸ் மார்க்கெட்ல போய் வேலை செய்யறதை விட இந்தியன் மார்க்கெட்டே வந்து பிளஸ்ஸா வந்து இருக்கு. இந்தியாலே வந்து பார்த்தோன்னா நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே H1B விசால வேலை செஞ்ச ஒருத்தவங்களோட ஸ்டோரி வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிகலா வந்து வந்துருச்சு. ஸோ அது என்ன இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். 2008 மாஸ்டர் ஸ்டடி பண்றதுக்காக யூஎஸ் உள்ள போறாங்க. ஸோ அப்போ வந்து ரெசிஷன் வந்த டைமா வந்து இருக்கு. ஸோ ரெசிஷன் டைம்ல படிக்கிறதுக்காக உள்ள போனாங்க. 2010 வேலைக்கு வந்து போயிட்டாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது வேலைக்கு வந்து போயிட்டாங்க. 2010 இருந்து 4 பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க. 2010 டு 2020 4 பெரிய கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க 2020 ஸ்டார்டிங் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணதாகவும் அண்ட் தென் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்ததாகவும் வந்து சொல்றாரு. டீம் ஹேண்ட்லிங் அந்த 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆனதா சொல்றாரு. ஸோ அதனால அவர் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா, அங்க யூஎஸ் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு $650K இருந்து $700K வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அமௌண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வித்துட்டு இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு இங்க இந்தியாவில கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து அவங்க ஐடி கன்சல்டிங் மாதிரி எதனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சல்டிங் ஃபீம் மாதிரியோ இல்லை அப்படின்னா எங்க கன்சல்டிங் அட்வைஸ் மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் தென் இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 10 எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்காரு. இப்போ அவரோட நெட்ஒர்த்தை டபுள் பண்ணிட்டாரு. 2020 இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவரோட நெட்ஒர்த்தை டபுள் பண்ணிட்டாரு. ஏன்னா $700K வந்தவர் இப்போ $1.4 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு நெட்ஒர்த்தா. ஸோ இது யூஎஸ் மார்க்கெட்ல இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க யூஎஸ்ல இப்போ அவர் அப்படியே இருந்தாரு அப்படின்னா அதை விட இங்க கம்மி அப்படின்ற மாதிரி நிறைய அனாலிஸ்ட் வந்து சொல்றாங்க. பட் இவருக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி சொல்றாரு. டயர் 2 இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ டயர் 2 சிட்டிஸ் தான் வந்து இருக்காரு. அண்ட் தென் நல்ல ஒரு ஜாப் growth வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க மக்களும் நல்லா வந்து இருக்காங்க. ஸோ அண்ட் தென் இங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஸோ இவரோட ஸ்டோரியில அவர் சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டே நல்லா தான் வந்து இருக்கு ஒர்க் பண்றதுக்காக. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை விட நான் இங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல என்ஜாய் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதானி பவர் ஷேர் இப்ப கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னா அதானி மேல வந்து அந்த கிளியர் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க செபிஏ. ஸோ அதனால வந்து அதானி பவர் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த இன்னொரு ரீசன் வந்து ஆட் ஆனா இருக்கு. 80% வந்து இந்த ஸ்டாக் வந்து விழுந்திருந்தா எல்லா இடத்துலையும் நியூஸஸ் வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ அது எல்லாமே கமெண்ட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட டீடைல்டு வீடியோ இப்போ பார்த்துடலாம். 80% அதானி பவர் ஷேர் வந்து விழல. ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 2 வந்து குறைச்சிருந்தாங்க. அப்படின்னா நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா 5 ஷேரா வந்து கிடைக்கும். ஸோ அதனால பிரைஸ் வந்து டைலூட் ஆயிருக்கு. ஸோ இது 80% கிராஷ்லாம் வந்து கிடையாது, ஸ்டாக் ஸ்பிளிட் தான் வந்து நடந்திருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல $716 இருந்தது. அப்புறமேட்டுக்கு அங்க மார்க்கெட் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 147 145 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ 160 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்க, ஃப்ரைடே அன்னைக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த பிரைஸான $716 நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு $71,000 அப்படின்ற மாதிரி அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து வரும். ஸோ இதுவே நீங்க மண்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 100 ஷேர் வந்து 500 ஷேரா இருக்கும். பிரைஸ் வந்து நம்ம 150 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா $74,000 $73,000 வந்து வந்திருக்கும். ஸோ பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டாக் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா விழல. ஸோ இது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா இப்போ 145 தான் இருக்கு. எனக்கு அதானி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து கிளியர் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட பி இப்போ 25 வந்து இருக்கு. ஸோ இது வந்து இப்போ கரெக்டான டைம் எல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கினா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 12, 13 தான் மீடியம் பி வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மீடியம் பிக்கு வரணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் இப்போ 52 வீக் ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் என்ன எதுனாலும் சொல்லிட்டு. GST 2.0 இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கார் கம்பெனிஸ்க்குலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு சேல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து 10,000 வண்டி சிங்கிள் டேல வந்து வித்திருக்காங்க. இந்த நவராத்திரி அன்னைக்கு செப்டம்பர் 22 அன்னைக்கு 10,000 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. 25,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. நெக்ஸானும் கொஞ்சம் ரெக்கார்ட் லெவலான சேல்ஸ் வந்து நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மாருதி சுசுகி சைட்ல வந்தோம் அப்படின்னா 30,000 வண்டி வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. இது 35 வருஷத்துல சிங்கிள் டே சேல்ஸ்ல இதுதான் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 35 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 30,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. 80,000க்கும் மேல வந்து என்கொயரிஸ் வந்து ரிசீவ் பண்ணதா வந்து சொல்றாங்க.
அண்ட் தென் இங்க வந்து 50% மேல இங்க ஸ்மால் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு தான் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்க ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணது வந்து இங்க ஸ்மால் லெவல்ல வந்து இந்த கார் சேல்ஸ் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான். சோ அது இப்ப கரெக்டா நடந்திருக்கு. அண்ட் தென் இங்க உண்டாயோட சேல்ஸ் பார்த்தாலுமே 11,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. ஸோ இதுவுமே 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே சேல்ஸ்ல இதுதான் அதிகம். ஸோ இவங்களுக்குமே நிறைய என்கொயரிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல கார்ஸ்ல வந்து நம்ம மெயினா பார்க்கும்போது நல்ல சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. நவராத்திரி அன்னைக்கு மட்டும் சிங்கிள் டேல 10,000 வண்டி 11,000 வண்டிலாம் வந்து வித்திருக்காங்க. அண்ட் தென் என்கொயரிஸும் அதிகமாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியே நம்ம இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் இங்க எஃப்எம்சிஜில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஹெச்யூஎல்லும் அண்ட் தென் இங்க பிக்காச்சின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிரைஸை வந்து கட் பண்ணல, ஆனா வந்து அவங்களோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. இங்க ஓவராலா எஃப்எம்சிஜி கம்பெனிஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பிரைஸை அதிக பேர் வந்து கட் பண்ணல, பட் ஆனா அவங்களோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இங்க ₹1 ₹5 வந்து இங்க ஷாம்பு, சோப்பு, இல்ல அப்படின்னா இங்க பிஸ்கெட்ஸ், இல்ல அப்படின்னா இங்க பேக்கேஜ் ஃபுட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, ஸோ அதோட குவான்டிட்டி வந்து இப்போ 20 கிராம் 30 கிராம் இருக்கு அப்படின்னா அதை வந்து 35 40 அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்க பிரைஸ் கம்மி பண்ணல, குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம இங்க கொக்கோ கோலா, பார்லே அண்ட் தென் ரிலையன்ஸ் கன்சியூமர் சைடு வந்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே பிரைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ₹5 பாக்கெட்டை 4.50 காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ₹10 பாக்கெட்டுமே ₹9 வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறாங்க, 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ₹20 பாக்கெட்டுமே ₹18 ₹17 வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து இங்க பிரைஸ் கட்டும் பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து இங்க குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலா ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கும் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் பிளஸ்ஸா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆர் பிளான்ட் வந்து ஷட் டவுன்ல இருக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது இந்த தேர்ட் வீக் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுமா, அதாவது தேர்ட் வீக் வந்து பிளான்ட் வந்து இங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களான்னு சொல்லி அந்த ஒரு ஆன்சருக்கு இப்ப பதில் நோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1 வரைக்குமே அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க அக்டோபர் 1க்கு அப்புறமேட்டுக்கா மேபி வந்து ரீஸ்டார்ட் வந்து அவங்களோட ஆபரேஷன் வந்து ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்னமும் அந்த சைபர் அட்டாக் நடந்தது இருந்து இன்னும் அந்த அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து வரல. ஸோ இன்னமும் ரேஞ்ச் ரோவர் அண்ட் தென் டிஃபெண்டர் அண்ட் தென் இங்க ஜாகுவார், ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வெளியே வரதுக்கான அந்த டைம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இது இன்னும் என்ன பண்ணுது அப்படின்னா யூகே மார்க்கெட்ல ஒரு பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது, யூகே கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஏன் அப்படின்னா இங்க ஜேஎல்ஆர்ன்றது அந்த ஒரு கம்பெனி இல்லை, அது வந்து ஒரு பெரிய கம்பெனி. அதை சுத்தி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இங்க சப்ளையர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி ஆட்களா வந்து இருப்பாங்க. அண்ட் தென் இதை நம்பியே, அதாவது ஜேஎல்ஆர் நம்பியே இன்டைரக்டா மட்டுமே ஒரு 1,04,000 ஜாப்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது எல்லாமே இப்போ வந்து ஸ்டாப்ல இருக்கிறது நல்லா வந்து நோட்டீஸ் வந்து பண்றாங்க. 1,04,000 ஜாப்ஸ் வந்து பார்த்தா இது சுத்தியே இன்டைரக்டா வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ல வர போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரீஸ்டார்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அக்டோபர் 1 வரைக்கும் நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஜேஎல்ஆர் சைட்ல சொல்லியிருக்காங்க. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் வந்து மொராக்கோல ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஓபன் பண்ண போறாங்க. அங்க மொராக்கோல ஓபன் பண்ற அந்த ஃபெசிலிட்டி வந்து இங்க ராணுவ வண்டிலாம் தயாரிச்சு விற்கிறதுக்காக ஒரு ஃபெசிலிட்டியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. WHAP 8x8 ஆர்மர்டு வெஹிக்கிளா வந்து அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நேம் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல வந்து வரும். ஸோ அந்த ராணுவ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற அந்த பிளான்ட் வந்து அங்க மொராக்கோல வந்து ஓப்பன் பண்ண போறாங்க, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். ஸோ இந்த பிளான்ட்டோட இந்த இனாகிரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம ஊரோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் வந்து அங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு, மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்ட், மேக் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதாவது இந்தியாவை வந்து பார்த்தோன்னா இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதாவது மேக் இன் இந்தியான்னு சொல்ல வர்றது இந்தியாவை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுவே மேக் ஃபார் த வேர்ல்டுன்றது நம்ம ஊர்ல இருந்து தயாரிச்சு இந்த நம்மளோட டிஃபென்ஸ் எல்லாமே நம்ம தயாரிச்சு வெளிநாட்டு எல்லாருக்கும் விற்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அண்ட் தென் மேக் வித் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குளோபல் லெவல்ல இங்க எல்லாரும் டீலர்ஷிப் வச்சு அந்த பார்ட்னர்ஷிப் வச்சு மேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்தியாவும் வந்து இந்த டிஃபென்ஸ்ல வந்து தயாரிச்சு இங்க மற்ற கண்ட்ரிஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதுல டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து உள்ள போயிட்டாங்க. எஸ்எம்பிசி நிறுவனம் இப்போ லார்ஜஸ்ட் ஸ்டேக் ஹோல்டரா எஸ் பேங்க்ல வந்து மாறிட்டாங்க. 4.22% செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து மார்க்கெட்ல வந்து அந்த ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ ஓவராலா கம்பைன் பண்ணும்போது எஸ் பேங்க்ல வந்து அதிக ஸ்டேக் ஹோல்டரா இருக்கிறது இப்போ இங்க இருக்கிறது எஸ்எம்பிசி நிறுவனமா தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்க எஸ்பிஐ அவங்களோட ஸ்டேக் வந்து வித்தாச்சு, அந்த நீங்க அதர் பிரைவேட் ஃபிர்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தாச்சு. எஸ்பிஐ அவங்களோட ஸ்டேக் வந்து வித்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 10% கிட்ட தான் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து இருக்கு, முன்னாடி அதிகமாக வந்து இருந்தது. ஸோ இதே மாதிரி அதர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வித்துருக்காங்க. ஸோ இப்போ எஸ்எம்பிசி தான் அந்த கம்பெனியோட அதிகமான ஸ்டேக் ஹோல்டரா வந்து இருக்காங்க. ஸோ இப்போ எஸ் பேங்க் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்எம்பிசி வந்து ஒரு பெரிய நிறுவனம், ஜப்பான்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்கா வந்து இருக்காங்க. அண்ட் தென் குளோபல் லெவல்ல நிறைய வந்து அவங்களோட ஸ்பேஸ் வந்து இருக்கு. அவங்க மூலமா இந்த ட்ரெஷரி சர்வீசஸ் அண்ட் தென் இன்டர்நேஷனல் பேங்கிங் சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிசி மூலமா எடுத்துட்டு போவாங்களா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எஸ் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து இல்ல, ஒரு 15-14 அந்த டைம்ல வந்து இருந்தது. உடனே இந்த கம்பெனியில வந்து இந்த எஸ்எம்பிசி நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே இந்த ஷேர் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓவர் பிரைஸில் தான் இருந்து இருக்க மாதிரி இருந்து, இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸில் தான் வந்து இருக்கு. கொஞ்சம் குறையட்டும், அதுக்கப்புறம் நேரில் டிஸ்கஸ் பண்ணலாம். முத்தூட் ஃபினான்ஸ் ஷேர் வந்து மண்டே அன்னைக்கு ரெக்கார்டை வந்து டச் பண்ணுது, திரும்ப வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் நிறைய நிறுவனம் வந்து இதுக்கு பை ரேட்டிங்கும் செல் ரேட்டிங்கும் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டின்ஸ் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ நோன் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ ஓவர் பிரைஸில் தான் வந்து உண்மையாவே இருக்கு. இதுக்கப்புறம் ஏறதுக்கான அந்த சான்சஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க கோல்டு வந்து ஏற ஏற இந்த கம்பெனிஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனா நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இல்ல. கொஞ்சம் பிரைஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. மணப்புரம் பினான்ஸ்ல இந்த பெயின் கேபிட்டல் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. அது 18% ஏற்கனவே வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் அடிஷனலா வந்து ஷேர்ஸ் வாங்குறதுக்காக 26% வந்து ஷேர் வந்து வாங்குறதுக்காக ஓப்பன் மார்க்கெட் வந்து வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது 231 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிரைஸா வச்சு அந்த பிரைஸ் வந்து லாக் பண்ணி அந்த பிரைஸ்ல அதை விட ஷேர் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் வந்து அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி மக்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க பெயின் கேபிட்டல் நிறுவனம். சோ அதுக்கான அப்ரூவல் இன்னும் வெயிட்டிங்ல தான் வந்து இருக்கு. செபி சைட்ல இருந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 12ஆம் தேதியா நீங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. பட் ஆனா ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபினான்சிங் கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ஆர்பிஐ அப்ரூவல் வந்து தேவை. ஸோ அதனால இன்னும் ஆர்பிஐ சைட்ல இருந்து செக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இங்க ஆர்பிஐ சைட்ல இருந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளோர் பிரைஸா இருக்க 236 ரூபாய்க்கு நம்மளும் வந்து ஷேர் விற்கலாம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து அவங்க கிட்ட வித்துடலாம். ஒருவேளை அவங்க வந்து பேமெண்ட் தரல அப்படின்னா 10 நாளைக்குள்ள பேமெண்ட் வந்து தர சொல்லியிருக்காங்க. தரல அப்படின்னும் போது பர் இயருக்கு 10% இன்ட்ரெஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 10% இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்து பே பண்ணணும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா 236 ரூபாய்க்கு இங்க பெயின் கேபிட்டல் வந்து அந்த நிறுவனத்தோட ஷேர்ஸ் வந்து வாங்கதான் சொல்லியிருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா 236 ரூபாய்க்கு வித்துக்கலாம். பட் ஆனா இப்ப மணப்புரம் ஷேரே வந்து 300 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 290 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பிரைஸே வந்து அதிகமா தான் இருக்கு. நம்ம ஏன் வந்து விற்கணும் அப்படின்றது கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. சோ ஆர்பிஐ சைட்ல இருந்து அப்ரூவல் வந்து வரட்டும். சோ அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க பெயின் கேபிட்டல் வந்து வாங்குறதுக்காக வரட்டும். அப்போ இந்த ஷேர் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேணும் அப்படின்னா அந்த டைம்ல ப்ராஃபிட் புக்கிங்கோ என்ன ஏதோ அந்த டைம்ல வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரெக்டான பிரைஸ்ல வந்து இருக்கு. கன்சிடர் வந்து பண்ண வேணாம். அண்ட் தென் ஏற்கனவே வச்சிருக்க ஷேர் அப்படியே வந்து இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதுனால எதுவும் தேவையில்லை அப்படின்றது நல்லா தெரியுது. நிறைய ஐபிஓ வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீடைல்டு வீடியோ வந்து இப்போ பார்த்தலாம். இப்போ நிறைய ஐபிஓ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதோட லிஸ்டிங் எண் என்ன அண்ட் தென் கிரே மார்க்கெட் பிரைஸ் படி இப்போ என்ன போயிட்டு இருக்கு, நமக்கு உண்மையா லிஸ்டிங் எண் வந்து கிடைக்குமா, லாங் டர்முக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண போற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓப்பனா வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு எதுவுமே லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ற மாதிரி எந்த ஸ்டாக்ஸுமே வந்து தெரியல. ஸோ லாங் டர்ம் ஹோல்டிங்கா எந்த ஸ்டாக்குமே வந்து இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்டே சொல்லிடலாம். சரி ஓகே, அப்போ லிஸ்டிங் எனக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஷேரா வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். ஸோ அப்படியே என்ன இதெல்லாம் பார்த்துடலாம். சோலார் வேர்ல்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரைஸா 65 ரூபா வந்து பிரீமியம்ல வந்து இருக்கு. ஸோ லிஸ்டிங் என் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 18% வந்து இருக்கு. லாஸ்ட் க்ளோசிங் டேட்டா 25ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்டிங் டேட் வந்து 30ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியுது. ஜாரோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 122 ரூபா கிரே மார்க்கெட் பிரைஸ்ல வந்து இருக்கு. ஸோ நமக்கு லிஸ்டிங் என்ன வந்து பார்க்கும்போது 13% மேல லிஸ்டிங் என்ன இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இதுவுமே க்ளோஸ் டேட் வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி தான் வந்து நடக்க போகுது. பிஎம்எஸ் டிஎம்டி இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரைஸ் வந்து 13 ரூபா வந்து இருக்கு. லிஸ்டிங் வந்து ஒரு 13% எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இது வந்து இன்னைக்கு லிஸ்டிங் வந்து ஆக போகுது. இதை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண முடியாது. ஏன்னா 24ஆம் தேதி இன்னைக்கு வந்து லிஸ்டிங்கா வந்து இருக்கு. ஜிகே எனர்ஜி வந்து நேத்தோட வந்து க்ளோஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே கிரே மார்க்கெட் பிரைஸ் வந்தோம் அப்படின்னா 20 ரூபா வந்து பிரீமியம் வந்து இருக்கு. 13% லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து 95 ரூபா கிரே மார்க்கெட் பிரைஸ்ல வந்து இருக்கு. பிரீமியமா வந்து இருக்கு. லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12% வந்து இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. இன்னையோட லாஸ்ட் டேட்டா வந்து இருக்கு இந்த ஐபிஓக்கு. அண்ட் தென் ஜெயின் ரிசோர்சஸ் ரீசைக்ளிங் இந்த கம்பெனிக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரைஸா 19 ரூபா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க லிஸ்டிங் என்ன இருக்குது 8% வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இன்னிலிருந்து ஓப்பன் ஆகி 26ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஆனந்த் ராத்தியோட அந்த ஒரு ஐபிஓ வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷனா வந்து ஐபிஓ. ஸோ அவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 31 ரூபா வந்து சொல்றாங்க. லிஸ்டிங் ஏன்னா 7.5% வந்து இருக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. இபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி வந்து 14 ரூபா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து இருக்கு. இங்க 6% மேல லிஸ்டிங் என்ன இருக்கலாம்னு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. 26ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து 10 ரூபா பிரீமியம்ல வந்து இருக்கு. 3% வந்து லிஸ்டிங் என்ன இருக்கலாம். இங்க க்ளோசிங் டேட்டா வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. சாட்விக் கிரீன் எனர்ஜி வந்து 9 ரூபா கிரே மார்க்கெட் பிரைஸ்ல வந்து இருக்கு. ஸோ இங்க லிஸ்டிங் ஏன்னா 2% தான் வந்து இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. நேத்தோட இது க்ளோசிங் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க நிறைய ஐபிஎஸ் வந்து இருந்தாலுமே இங்க நம்ம பார்த்த வரைக்குமே லிஸ்டிங் ஏன்னா வந்து பார்க்கும்போது 18% தான் இருக்கிறதுல ஹையஸ்டா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த ஐபிஓ வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு லிஸ்டிங் எண்காக கூட வந்து இங்க எந்த ஸ்டாக்ஸுமே வந்து உண்மையாவே இல்லை அப்படின்றத சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு இங்க 18% இந்த லிஸ்டிங் எண் இருக்கு அப்படின்னா கூட அது வந்து அபிஷியலா வந்து இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 50% மேலே லிஸ்டிங் எண் இருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து உள்ள போறதுக்கு கரெக்டா வந்து இருக்கும். ஸோ அதே மாரி எதனா ஐபிஓ வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டாப் 2 வந்து வச்சுக்கலாம் இங்க ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. ஒன்னு வந்து இந்த சோலார் வேர்ல்டு எனர்ஜி சொல்யூஷன்ஸ், இன்னொன்று வந்து இந்த ஜாரோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது 2 கம்பெனி மட்டும் நம்மளோட லிஸ்ட்ல வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது 2 தான் பிரீமியம் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தென் இதோட க்ளோசிங் டேட்டுமே செப்டம்பர் 25 தான். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் வந்து பண்றாங்க. கிரே மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து ஏறுது அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து நம்ம நாளைக்கு என்ன எதுனா வந்து பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஐபிஓன்றது இந்த 3 நாள்ல நீங்க எப்போ அப்ளை பண்ணாலும் சரி அது வந்து ரேண்டமா தான் வந்து சூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்னும் லிஸ்டிங் வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதுவுமே ரொம்ப கம்மி தான். நான் வந்து இந்த ஐபிஓல வந்து அப்ளை பண்ண போறது இல்லை. நான் வெயிட் பண்றது டாடா கேபிட்டலோட ஐபிஓக்கும் அண்ட் தென்
ஹீரோ மோட்டர்ஸோட வர ஐபிஓக்கும் அண்ட் தென் லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓக்கும் தான் வந்து வெயிட் பண்றேன். அண்ட் தென் க்ரோவோட ஐபிஓமே தான், அண்ட் தென் ஓயோட ஐபிஓமே வந்து வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா லிஸ்டிங் எல்லாம் அதுல வந்து இருக்கும். இதுல மேக்ஸிமம் வந்து இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.